வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருந்த தொப்புள் கொடி உறவு ஆங்கிலேயர்கள் சிதைத்துவிட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 75 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி அமிர்த விருதுகள் அறிவிப்பு. தமிழகத்தில் நாதஸ்வர கலைஞர் ஆச்சாள்புரம் சின்னத்தம்பி, வீணை கலைஞர் ரமணி உட்பட 5 பேர் தேர்வு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் PSLV-C-54 ராக்கெட். அமெரிக்கா, பூட்டான் உள்ளிட்ட நாடுகளின் 8 செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. பாஜகவை சேர்ந்த நடிகைகள் பற்றி திமுக நிர்வாகி சையத் சாதிக் ஆபாசமாக பேசிய விவகாரம். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறழ் சாட்சியாக மாறிய சுவாதியிடம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை. அனைத்து கேள்விகளுக்கும் எதுவும் தெரியாது என்று சுவாதி பதிலளித்ததால் கண்டனம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம். 2000 அகல் விளக்குகள் தீபமேற்றி பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் கத்தார் தொடரில் இருந்து வெளியேறியதால் ரசிகர்கள் சோகம். இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து, ஈக்வெட்டார் அணிகள் மோதிய போட்டிகள் டிரா. வேல்ஸ் அணியை வீழ்த்தியது ஈரான். இனி விரிவான செய்திகள். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருந்த தொப்புள் கொடி உறவை ஆங்கிலேயர்கள் சிதைத்ததாக ஆளுநர் RN ரவி விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யாபவன் அரங்கில் பவன்ஸ் கலாச்சார விழா 2022 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக ஆளுநர் RN ரவி பின்னணி பாடகி வாணி ஜெயராமுக்கு இசைத்துறையில் சிறந்த பங்களிப்பு செய்ததாக பவன்ஸ் விருதையும் ₹1,00,000 காசோலையும் வழங்கினார். பின்னர் பேசிய ஆளுநர் RN ரவி கடந்த 1930ஆம் ஆண்டு காலத்தில் ஆங்கிலேயர்கள் அரசியல், பொருளாதார, கலாச்சார மற்றும் ஆன்மீக ரீதியில் இந்தியாவை சிதைத்ததாக குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் 75 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி அமிர்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பல மாநிலங்களைச் சேர்ந்த 75 வயதிற்கும் மேற்பட்ட இதுவரை தேசிய அளவிலான விருதுகளை பெறாத கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த நாதஸ்வர இசைக்கலைஞர் ஆச்சாள்புரம் சின்னத்தம்பி, தெருக்கூத்து கலைஞர் புருசை சுப்பிரமணியம், நாடக நடிகர் சுந்தரேசன் ராமமூர்த்தி, நடன இசைக்கலைஞர் VAK ரங்காராவ், வீணை இசைக்கலைஞர் P ரமணி ஆகியோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த விருதுக்கு தேர்வு பெற்றவர்களுக்கு தலா ₹1,00,000 ரொக்கப் பரிசும், தாமிரப்பத்திரமும், அங்கவஸ்திரமும் வழங்கப்படும். இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறையின் நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய சபாநாயகர் அப்பாவு, கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இந்தியா ₹80 லட்சம் கோடி கடன் பெற்றுள்ளதாகவும், இந்த பணம் எந்தெந்த திட்டங்களுக்காக செலவிடப்பட்டது என்பதை கணக்காய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், எல்லா மாநிலங்களும் தங்கள் மாநிலத்திற்கான நிதி உரிமை குறைந்து கொண்டே வருவதால் அதனை சீர்திருத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிவித்தார். 15வது நிதிக்குழுவில் வரவேண்டிய ₹2,200 கோடி மானியமும், சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு வழங்க வேண்டிய 50% மானியம் உள்ளிட்டவற்றை விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசை தாம் வலியுறுத்தியதாகவும் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். மின்சார வாரியத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் ஆதார் இணைப்பு என்பது கட்டாயம் என்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறப்பு முகாம்கள் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கின்றன. தங்களுடைய மின் இணைப்புக்கான பெயர் மாற்றம் செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் விரைவில் நடைபெற இருக்கின்றன. அந்த முகாம்களையும் பொதுமக்கள் மின் இணைப்பு பெற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ ஆதார் எண் இணைப்பதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கண்டிப்பாக 100% ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம். ஆகையால் மின்சாரத்துறையை சீர்திருத்தம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆதார் எண் இணைத்தால்தான் நம்முடைய மின்சாரத்துறையை சீர்திருத்தம் செய்து ஒரு புதிய பரிணாமத்தோடு மின்சார வாரியத்தை மேம்படுத்திட முடியும். சென்னை மற்றும் திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் விரைவில் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மரமடக்கி கிராமத்தில் ₹1.25 கோடி செலவில் கட்டப்பட்ட 6 புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு மையங்களை திறக்க வேண்டும் என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் விடுத்துள்ள கோரிக்கையை தமிழக அரசு ஆராயும் என்று கூறினார்.
தமிழக விவசாயிகளை ஏற்றுமதியாளர்களாக மாற்றும் பணியில் வேளாண் துறை ஈடுபட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயம் சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் வாய்ப்புகளையும் விவசாயிகளுக்கு உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். 1.5 ஆண்டு ஆட்சிக் காலத்தில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு செயல்களை தமிழக அரசு செய்து வருவதாகவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கில் வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் 4 மாதங்களுக்கோ அல்லது விசாரணை நீதிமன்றம் சம்மன் அனுப்பும் வரை மட்டுமே தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி புகார் தொடர்பான வழக்கில் ஜாமீன் நிபந்தனையை தளர்த்தக் கோரி ராஜேந்திர பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஜோசப் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் மனுதாரர்களுக்கு எதிரான மோசடி புகார் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை 45 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசின் வாதத்தையும் பதிவு செய்து கொள்வதாக நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய அரசியல் சட்டம் இந்தியாவை இந்து நாடாக பார்க்கவில்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, அரசியல் சட்டத்திற்கு எதிராக பேசுவது ஆளுநருக்கு நல்லது இல்லை என்றும் கூறினார். சென்னை சைதாப்பேட்டையில் கடந்த மாதம் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பேச்சாளர் சையத் சாதிக், பாஜகவை சேர்ந்த குஷ்பு உள்ளிட்ட பிரபல நடிகைகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஆபாசமாக பேசியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து முன்ஜாமீன் கோரி சையத் சாதிக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, பெண்கள் குறித்து மனுதாரர் அவதூறான கருத்துக்களை தெரிவித்து இருப்பதால் இனிமேல் இதுபோல பேச மாட்டேன் என்று அவர் அந்த நடிகைகளிடம் பகிரங்க மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதுவரை சையத் சாதிக்கை கைது செய்யக்கூடாது என்றும் போலீசாருக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சியாக செயல்படுகிறோம் என்பதை காட்டிக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி ஒற்றுமை நடைபயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த நிகழ்வு நல்லதல்ல என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குன்னாண்டார் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், கடல் என்று இருந்தால் அலை அடிக்கத்தான் செய்யும் என்றார். உட்கட்சி பிரச்சினைகளை அலுவலகத்திற்குள்தான் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய திருநாவுக்கரசர், அரசியல் நிகழ்ச்சிகளில் இருந்து கருத்து வேறுபாடுகள் இருப்பது சகஜம்தான் என்றும் கூறினார். ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா குறித்து விளக்கம் கேட்க ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஆனால் அதை ஆளுநர் உடனடியாக செய்யாமல் காலம் தாழ்த்துவது போட்டி அரசாங்கத்தை நடத்த முயல்வதைதான் காட்டுகிறது என்றும் முத்தரசன் குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு நியாய விலைக் கடைகளுக்கு 5 நிறுவனங்களின் மூலமாக பருப்பு, பாமாயில் போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் நிலையில் வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதையடுத்து தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே சந்தீப் என்பவருக்கு சொந்தமான பருப்பு குடோனில் சோதனை நடத்த வருமான வரி அதிகாரிகள் 2 தினங்களுக்கு முன்பு சென்றபோது அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் உதவியுடன் குடோனை திறந்து வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நள்ளிரவுக்கும் மேலாக சோதனை நீடித்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த தேர்தலில் இந்துத்துவ வாடை இருக்காது என்று தெரிவித்தார். மக்களோடு மக்களாக கலந்த இயக்கம் காங்கிரஸ் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். டெல்லியில் மாநகராட்சி தேர்தல் டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி பாஜக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சி நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு தமிழர்கள் வசிக்கும் ஜல் விஹார் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஏராளமான பெண்கள் குஷ்புவுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் வசிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குஜராத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் நந்தோட் தொகுதியில் திறந்த வாகனத்தில் பயணித்தபடி ஊர்வலமாக சென்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறழ் சாட்சியாக மாறிய சுவாதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சுவாதியிடம் உறுதிமொழி வாங்கிக் கொண்ட நீதிபதிகள் சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தனர். அதில் கோகுல்ராஜ் வழக்கில் தொடர்புடைய சிசிடிவி பதிவுகளை காட்டி அதில் இருப்பது நீங்கள்தானா என்று கேட்டபோது நினைவில்லை என்று சுவாதி பதிலளித்துள்ளார். கோகுல்ராஜின் பின்னணி குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என்றும் சுவாதி கூறினார். அனைத்து கேள்விகளுக்கும் தெரியாது என்று சுவாதி கூறியதால் கோபமடைந்த நீதிபதிகள் சுவாதி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்து வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
இஸ்ரோ சார்பில் உருவாக்கப்பட்ட PSLV-C-54 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் உள்ள முதல் ஏவுதளத்தில் இருந்து PSLV-C-54 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. OceanSat-3 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு இந்த ராக்கெட் விண்ணில் பாய உள்ளது. இது தவிர இந்திய, பூட்டான் இணைந்து தயாரித்த நானோ செயற்கைக்கோள்கள், அமெரிக்காவின் நானோ செயற்கைக்கோள்கள் என 8 நானோ செயற்கைக்கோள்களையும் இந்த ராக்கெட் சுமந்து செல்ல உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் முதற்கட்டமாக புவிசார் நவீன தானியங்கி அறிவிப்பான் GPS மூலம் பேருந்து நிறுத்தம் ஒலி அறிவிப்பு திட்டம் இன்று தொடங்க வைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சென்னை மாநகர பேருந்துகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அடுத்து வரக்கூடிய பேருந்து நிறுத்தம் குறித்த அறிவிப்பு பேருந்தில் பொருத்தப்படும் ஸ்பீக்கர் மூலம் பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட உள்ளது. பேருந்து நிறுத்தத்திற்கு 300 மீட்டர் முன்பாக பேருந்து நிறுத்தத்தின் பெயர் குறித்த தகவல் ஒலிபரப்பப்படும் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. டிராக்கேடி என்ற செயலியை தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அறிமுகம் செய்து வைத்தார். தமிழகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் விவரங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் மாதந்தோறும் அவர்களின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதும் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த செயலியில் 39 மாவட்டங்கள் மற்றும் 9 ஆணையரகங்களில் உள்ள 30,000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளின் சரித்திர பதிவேடுகள் பதிவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் இவர்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆயுதப்படையில் காவலர்களாக உள்ள 2364 பேர் சென்னை காவல்துறைக்கு நேரடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, போக்குவரத்து, காவல் கட்டுப்பாட்டறை உள்ளிட்ட பணிகளில் இணைக்கப்படுவார்கள் என்று மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜுவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கூடுதல் காவல் ஆணையர்கள் மற்றும் இணை ஆணையர்கள் உரிய அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சங்கர் ஜுவால் உத்தரவிட்டுள்ளார். துபாயில் இருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 5,64,000 ரூபாய் மதிப்பிலான 107 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜீன்ஸ் பேண்டில் இருந்த பட்டன் டிசைன்களில் மறைத்து வைக்கப்பட்டு இருந்த தங்கம் அதிகாரிகளின் சோதனையில் சிக்கியது. இதேபோல் 2,50,000 ரூபாய் மதிப்பிலான 2 ஐபோன்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னை தேனாம்பேட்டையில் ஹோட்டல் என்ற பெயரில் ஹுட்கா பார்கள் செயல்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையில் பாதாள அறையில் ஹுட்கா பார்கள் செயல்பட்டது தெரியவந்துள்ளது. சட்டவிரோதமாக செயல்பட்ட 2 பார்களில் இருந்து புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர். மாமல்லபுரத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற உலக பாரம்பரிய விழா நிறைவு பெற்றதை கடந்த 19ஆம் தேதி முதல் உலக பாரம்பரிய வாரம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. நிறைவு நாளில் கோலாட்டம், தப்பாட்டம், கிராமிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்களின் தப்பாட்ட நிகழ்ச்சியின் போது இசைக்கேற்ப அங்கு இருந்த சுற்றுலாப் பயணிகளும் ஆடி மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் வேகமாக பரவும் மர்ம காய்ச்சலால் பலர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சளி, காய்ச்சல், கை கால் வலி, இருமல் போன்ற அறிகுறிகளுடன் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஃப்ளூ போன்ற புதிய காய்ச்சல் பரவுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சிறுவர்கள் 3 பேர் நாயை வைத்து முயலை வேட்டையாடுவது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இதுகுறித்த மணப்பாறை வனத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் திருச்சி மாவட்டம் வையம்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மாணவர்களின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் 75,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோயில் வளாகத்தில் 2000 அகல் விளக்கு தீபமேற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தார் அணி 2வது லீக் ஆட்டத்தில் செனகல் அணியை எதிர்கொண்டது. இப்போட்டியில் 1-3 என்ற கோல் கணக்கில் கத்தார் தோல்வியடைந்துள்ளது. அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வியடைந்த கத்தார் உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது. லீக் ஆட்டத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நெதர்லாந்து அணியை கத்தார் எதிர்கொள்கிறது. ஏற்கனவே 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்ததால் கத்தார் அணி உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அடுத்த சுற்றிற்கு செல்லும் வாய்ப்பை இழந்துவிட்டது. போட்டியை நடத்தும் கத்தார் அணி லீக் சுற்றிலேயே தொடரில் இருந்து வெளியேறிய நிகழ்வு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்து, அமெரிக்க அணிகள் மோதிய போட்டிகளில் கூடுதல் நேரம் கொடுக்கப்பட்டும் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. நெதர்லாந்து மற்றும் ஈக்வடார் அணிகள் மோதிய போட்டிக்கு 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவானது. வேல்ஸ், ஈரான் அணிகள் மோதிய போட்டிகளில் ஈரான் அணிக்கு 2-0 என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருந்த தொப்புள் கொடி உறவு ஆங்கிலேயர்கள் சிதைத்துவிட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 75 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி அமிர்த விருதுகள் அறிவிப்பு. தமிழகத்தில் நாதஸ்வர கலைஞர் ஆச்சாள்புரம் சின்னத்தம்பி, வீணை கலைஞர் ரமணி உட்பட 5 பேர் தேர்வு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் PSLV-C-54 ராக்கெட்.
அமெரிக்கா, பூட்டான் உள்ளிட்ட நாடுகளின் 8 செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. பாஜகவை சேர்ந்த நடிகைகள் பற்றி திமுக நிர்வாகி சையத் சாதிக் ஆபாசமாக பேசிய விவகாரம். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறழ் சாட்சியாக மாறிய சுவாதியிடம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை. அனைத்து கேள்விகளுக்கும் எதுவும் தெரியாது என்று சுவாதி பதிலளித்ததால் கண்டனம். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம். 2000 அகல் விளக்குகள் தீபமேற்றி பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் கத்தார் தொடரில் இருந்து வெளியேறியதால் ரசிகர்கள் சோகம். இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து, ஈக்வெட்டார் அணிகள் மோதிய போட்டிகள் டிரா. வேல்ஸ் அணியை வீழ்த்தியது ஈரான். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.